அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க உள்ளோம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை துவிதியை திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய நாளில் மார்ச் மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் கேது, கும்ப ராசியில் சூரியன் மற்றும் சனி, மீன ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். 2025ஆம் ஆண்டின் 3வது மாதம் மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்தில் சூரியன் கும்பம் மற்றும் மீன ராசியில் சஞ்சரிப்பார். இந்த மார்ச் மாதத்தில் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வருகிறது. மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் மக நட்சத்திர நாளாகும். இது இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாள். மாசி மக அன்று புனித நீராடி முன்னோர்களை வணங்குவார்கள். மாசி மகம் அன்று கடலாடும் விழா கொண்டாடப்படுகிறது. மாசி மகத்தில் யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவிரி போன்ற 12 நதிகள் மக்கள் கழுவிய பாவங்களை எல்லாம் அகற்றி புனிதம் பெற அங்கு வருவதாகவும் நம்பப்படுகிறது. மாசி மகம் அன்று 7 ஜென்ம பாவங்களை போக்கும் என்று நம்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசிமக திருவிழா சிறப்பாக நடைபெறும். மாசி மகத்தன்று முருகனுக்கு விரதமிருந்து வழிபட்டால் ஆண் குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. முருகனுக்குரிய வழிபாட்டு தினங்களில் மாசி மகம் மிகவும் விசேஷமானது. இந்த தினத்தில் கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். இதனால் எப்பேற்பட்ட இன்னலையும் மீண்டு வந்துவிட முடியும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதன் விளைவாக இந்த மாத இறுதியில் மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. மகர ராசிக்கு 7.5 சனி முடிகிறது. மீன ராசிக்கு ஜென்ம சனி, கும்ப ராசிக்கு பாத சனி கடைசி 2.5 வருடம் உள்ளது. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிகிறது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி துவங்குகிறது. மார்ச் 15ஆம் தேதி சூரியன் மீனராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள். இந்த மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. பாக்கியஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டாலும் ஒரு சில வழிகளில் நன்மைகளும் ஏற்படும். பிதுராஜித சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். பலமுறை பாக பிரிவினைக்கு முயற்சி செய்தும் அது நடைபெறாமல் இருந்த நிலை இப்பொழுது மாறும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் குணம் மாறி ஒத்து வருவர். நீண்ட நாட்களாக நாகரிகமான வாகனங்கள் வாங்கி அதில் பயணிக்க வேண்டுமென்ற எண்ணம் இப்பொழுது நடைபெறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாறப்பட்டு மனக்கவலையை அளிக்கலாம். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த மாதம் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பலம் பெறும் இந்த நேரம் உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். மனத்தெளிவோடு முடிவெடுப்பீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது இடம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவரோடு பகை கிரகமான சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அடையும் பொழுது சுபவிரயங்கள் அதிகரிக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்டுக் கொண்டு வருவீர்கள். புதிய ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் விருப்பம் போல் நடைபெறும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். நல்ல சந்தர்ப்பங்களை நழுவிட வேண்டும். மாத தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிக்கும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் வலிமை இழக்கும் இந்த நேரம் அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மருத்துவ செலவு உண்டு. உறவினர் வழியில் மனக்கலக்கம் தரும் தகவல்கள் வரலாம்.
குலதெய்வ பிரார்த்தனையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் தக்க சமயத்தில் கை கொடுக்கும். நிதி பற்றாக்குறையால் நிம்மதி இழப்பீர்கள். புதிய வாகனம் வாங்குவதில் தடை ஏற்படும். பெற்றோரின் ஆதரவு குறையும். எந்த காரியமாக இருந்தாலும் போராட்டம் அதிகரிக்கும். குறிப்பாக யாருக்கும் பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது. பொது வாழ்வில் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு மறதிகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக இந்த மாதம் யோகமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் பிப்ரவரி 21 முதல் வக்ர நிவர்த்தியாகி ராசிக்குள் சஞ்சரிப்பதால் செயல்களில் முழுமையான கவனம் தேவை. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கு எதிர்மறையான பலன்களையே ஏற்படுத்தும். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் சங்கடங்களில் இருந்து வெளியில் வருவீர்கள். உழைப்பிற்கேற்ற உங்கள் முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். குடும்பத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பல வழியிலும் செலவு அதிகரிக்கும். ஒரு சிலர் புதிய இடம் வாகனம் வாங்குவீர். குருவின் பார்வைகள் 6 மற்றும் 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் உடல்நிலை சீராகும். எதிர்ப்பு விலகும். வழக்குகள் சாதகமாகும். மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும். திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளி குறையும். அதனால் சேமிப்புகளும் உயரும். பிள்ளைகள் நலனை மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட தொடங்குவீர்கள். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாக இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவான் தொழில் வியாபாரத்தில் ஆதாயத்தை ஏற்படுத்துவார். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எதிர்பார்த்த வரவு வரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்கள் வாழ்வை வளமாக்குவார். நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார். உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். வழக்கில் சாதகமான நிலையை உண்டாக்குவார். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் 4, 6, 8ஆம் இடங்களை பார்ப்பதால் கடந்த மாதம் அஷ்டம சூரியனால் ஏற்பட்ட நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். தாய் வழி உறவு உங்கள் வேலைகளில் பங்கெடுப்பார். அலைச்சலும் மன உளைச்சலும் இல்லாமல் போகும். உடலில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்டிருந்த வேலை நடந்தேறும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஜென்ம ராசிக்குள் உங்கள் லாபாதிபதி செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்களில் பதட்டம் இருக்கும். அதனால் மனக்குழப்பம் உண்டாகும். எடுத்த முயற்சியில் உறுதியாக இருப்பது உங்கள் நிலையை உயர்த்தும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் பாராட்டும் எதிர்பார்த்த பொறுப்பும் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. உழைப்பாளர்களுக்கு வேலைபளு அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக இந்த மாதம் யோகமான மாதம். கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனைகள் இந்த மாதத்தில் இருக்காது. சனி பகவான் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சகோதரர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிவார். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். உங்கள் நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுப செலவு அதிகரிக்கும். செலவிற்கேற்ற வரமும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்கள் உடல்நிலை சீராகும். சமூகத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். வரவேண்டிய பணம் வரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். ராசிநாதன் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பணியாளர்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும். சிறு வியாபாரிகள் புதிதாக முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக யோசிப்பது நல்லது. மாணவர்கள் பொதுத் தேர்வு வரையில் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பதும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது.